சபாஷ் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆட்சியில பங்கு இல்ல, போறியா போய்க்கோ. தனிக்கே விஜய் நிக்கணும், எடப்பாடி பிஜேபிக்கு சண்டை வரணும். இதெல்லாம் டிஎம்கேக்கு மிகப்பெரிய பிளஸ். விஜய் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சேனலுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கல, நேஷனல் சேனல் போய் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு? நான் சினிமாவில் ஒன்று நடிக்க போறது கிடையாது, அரசியல் தான். என்னை எதிர்க்கிறவங்க எல்லாருக்கும் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அதிரடியா இருக்கும்னு சினிமா பாண்டியில டைலாக் பேசுறாரு. ஆமா, அரசியல்ல வந்துட்டா கவுண்டர் பண்ணி தான் ஆகணும். நம்ம எடப்பாடி என்னன்றாரு, அவர் சிறந்த நடிகர், சிறந்த அரசியல்வாதி அல்லன்னு அவர் சொல்றாரு. அது விஜய் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, சிறந்த நடிகர் எடப்பாடி தான், சிறந்த அரசியல்வாதி கிடையாது. ஏன்னா தூத்துக்குடியில சுட்டு போட்ட அந்த 12-11 டிக்கெட்டுக்கு நான் மறுநாள் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு சிஎம். அப்போ என்ன சொல்லணும்? நடிக்கிறார், அருமையா நடிக்கிறார். இவர் விஜய் சொல்றதும் விஜய் எடப்பாடி சொல்றதும், இவன் ஊழல் கட்சின்னு சொல்ல வேண்டியது, அவன் இன்னும் ஊழல்னு சொல்ல வேண்டியது. ஆக மொத்தத்துல மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க பட்டிமன்றங்கள் மூலமா. பட்டிமன்றத்தில் விஜய் எடப்பாடி சபாஷ் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுப்புற அம்மணி என்ன சொல்றாங்க, பிரேமலதா எங்களுக்கு மரியாதை யார் தராங்களோ அவங்க பக்கம் தான் கூட்டணின்னு அவங்க ஒரு ஸ்டென்ட் அடிக்கிறாங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி இன்னும் எத்தனை நாளைக்கு? இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அதை என்ன அம்மணி என்ன சொல்ல போறாங்கன்றது ஒரு பக்கம். ஓபிஎஸ்சி எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாம ஏடிஎம்கே சுத்தமா டிரைவ் பண்ணி பினிஷ் பண்ணிட்டான். உன்னை சேர்க்கறது இல்லைன்ட்டு பொதுக்குழு எடுத்த தீர்மானத்தை நல்லபாடுட்டான். இன்னொரு பக்கம் புதுசா கிளம்பிருக்கிறாங்க காங்கிரஸ். ஆட்சியில் பங்கு வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கூட்டணி ஆட்சின்றதே கிடையாது. தமிழகத்துல ஏடிஎம்கே ஆண்டாலும் சரி, டிஎம்கே ஆண்டாலும் சரி, கூட்டணி மந்திரி சபான்ற கூட்டே கிடையாது. கட்சியில அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க விஜயோட தான் போய் சேருவாங்க. டிஎம்கே யாரை பத்திலாம் டோன்ட் கேர். ஆட்சியில பங்கு இல்ல, போறியா போய்க்கோ. இங்க கீழே 2ஆம் கட்ட அரசியல் தான் பேசிட்டு இருக்கேன். ராஜீவ் காந்தியும் ஸ்டாலினும் நல்ல உறவுல இருக்காங்க. கீழே இருக்கிறவங்க அவங்க சீன் போட்டுன்னு, செல்வ பெருந்தகை ஒரு பக்கம் சீன் போட்டுன்னு வண்டி ஓடுது. அது ஒரு பக்கம் போயிடுது. டிஎம்கே அதுக்கெல்லாம் கவலைப்படல. வந்தாவா வரணும் போ, மொத்த தொகுதி கூட நாங்க நிப்போன்னு முடிவு வச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் தேர்தல் பணி வேலையெல்லாம் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா தொகுதிக்கும் ஒரு 150 தொகுதிக்கு கேண்டிடேட்டை ஃபைனலைஸ் பண்ணி கட்சி பணியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீதான் கேண்டிடேட் வேலையை பாருன்ட்டு. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு அண்ணாநகர் தொகுதி பார்த்திருப்பீங்க. அண்ணாநகர் தொகுதியில கார்த்திக் என்ன மாதிரிலாம் அச்சு தள்ளுறாரு, போராட்டம் பண்றாரு பார்த்திருப்பீங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கார்த்திக் என்ன பண்றாருங்கிறத இன்னும் டொனேட் பண்றாருன்னு காட்டுறாங்க. தேர்தல் அறிவிச்ச பிறகு கொடுத்தா தானே தேர்தல் கமிஷன் கிட்ட பிரச்சனை. இப்போ கொடுத்தா பகிரங்கமா யூடியூப், பேஸ்புக் எல்லாத்துலயும் வந்துருக்கிறாரு கார்த்திக். அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் திரைமறைவா எல்லா பணியும் டிஎம்கே களப்பணிகளை 150 தொகுதிய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இது ஒண்ணும் பண்ண முடியாது. கட்சியில பலமா இருக்கு திமுக கூட்டணி. மாம்பழம் அப்பம் புள்ள மாம்பழம் தகராறு அழிவு போய் கிடக்கு. பிஜேபி என்ன எத்தனை தொகுதி கேட்டு டிமாண்ட் பண்ண போறான்? கூட்டணிக்கெல்லாம் யார் கொடுக்க போறது?
இப்படி ஒரு பிரச்சனை பிஜேபி கிட்ட இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது விஜய் தனிச்சே நின்னாலும் நிப்பன்னு சொல்றான். தனிச்சே விஜய் நிக்கணும், எடப்பாடி பிஜேபிக்கு சண்டை வரணும், இதெல்லாம் டிஎம்கேக்கு மிகப்பெரிய பிளஸ். அது பாட்டு அது வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் அதனுடைய பணியை பண்ணுது. அரசு இயந்திரம் கட்சி பணிகள் அது பாட்டுக்கு 150 தொகுதியிலையும் அடி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தேர்தல் பணியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தொகுதியை பிக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது பட்டிமன்றத்தில். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.